என்னைக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில் விழிகளில் ஒரு வானவில். Yes, always gotta keep my head up. You can see my head down. No. கொஞ்ச நாளாவே நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரெண்டாகிறத பார்த்துருப்பீங்க. நிறைய சாங்ஸ் இதை வச்சு பண்ணியிருப்பாங்க, நிறைய ரீல்ஸ் இதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, இல்லை வந்து கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் எப்படி வந்து பாஸ் த்ரூ பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எரர்ஸும் பார்க்க போகிறோம், நம்ம எப்படி வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்னு ரெண்டையுமே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து தான் உங்களுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டோமோ ஏஐ ஆப் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது நமக்கு வர ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் டோமோ ஏஐ பவர்டு ஆர்ட் ஜென்ரேட்டர் இருக்குங்களா, நம்ம இதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்கார்ட் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அக்கௌண்ட் மேபி இருந்தால் நம்ம வந்து அதை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து அக்கௌண்ட் இல்லைனா நம்ம டிஸ்கார்ட் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இந்த வீடியோ மேக் பண்ண போகிறதே டிஸ்கார்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் டிஸ்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். கொடுத்துனே வந்து இங்கே வந்து நம்மளோட நேம் கேட்கும், ஜித்து அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட பர்த் டேட் கேட்டுச்சு அப்படின்னா வந்து உங்களோட பர்த் டேட்டை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட மெயில் ஐடி கேட்கும். இங்கே உங்களோட மெயில் ஐடி இருக்கும்ல, இப்போ நீங்கள் ஆல்ரெடி டிஸ்கார்டில் இருந்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி போடுங்க. என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, இமெயில் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட்னு வருது. ஸோ நம்ம கிளைம் அக்கௌண்ட் கொடுக்கணும், ஆனால் நம்ம இதை கிளிக் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். ஓகேவா, ஆனாலுமே வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து இமெயில் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட்னு வருது. பார்த்தீங்களா, நம்ம இந்த மெயில் வந்து ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி இதில் லாகின் பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ ஓகே, நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, நான் வந்து ஜென்ரேட் ஆர்ட்னு போட்டுக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நான் 18+. நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாம் நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுக்குறதா கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபினிஷ் கொடுத்துட்டோம். ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளோட அக்கௌண்ட் கீழே காட்டுதா. இதில் நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. இங்கேயும் மறுபடியும் கிளைம் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது. உங்களுக்கு அதே எரர் தான் காட்டும். பார்த்தீங்களா, இருங்க, இதில் போயிட்டு ஜென்ரேட் வீடியோ கொடுக்குறோன்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் கிளைம் அக்கௌண்ட்டுன்னு வருது. ஸோ இந்த எரர் வந்து எப்படி பாஸ் த்ரூ பண்ணுறதுன்றது பதிலாக முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கீழே இருக்கல செட்டிங்ஸு, அந்த செட்டிங்ஸில் போய்க்குங்க. கீழே வந்து லாக் அவுட்னு இருக்கும், லாக் அவுட் கொடுத்துருங்க. லாக் அவுட் கொடுத்துட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. ஓகேவா, வெளியே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ரெண்டு க்ளோஸ் பண்ணிவிட்ருங்க. டிஸ்கார்டு போங்க. டிஸ்கார்டு போயிட்டு லாகின் கொடுங்க. உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே வந்து ரெஜிஸ்டர் கொடுத்து இமெயிலு, யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துக்குங்க. என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றதுனால நான் அதை கிளிக் பண்ணிட்டு என்னோடய மெயில் ஐடியை போட போகிறேன். இதுலேயும் ஒரு எரர் காட்டு பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா நம்ம வந்து புதுசாக ஒரு லொக்கேஷனில், அதாவது நம்ம வேறு ஊரில் இல்லை வேறு இடத்துலேருந்து ஒரு புது லொக்கேஷன்லேயோ இல்லை ஒரு புது ஐபி அட்ரஸ்லேயோ வந்து நம்ம லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும் நமக்கு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து நம்மளோட மெயிலுக்கு போய்க்கிறோம். டிஸ்கார்ட் நியூ லாகின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய்ட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டீங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் டோமோ ஏஐக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இங்கே மறுபடியும் வந்து ஸ்டார்ட் இன் டிஸ்கார்ட் கொடுங்க. அக்செப்ட் இன்வைட் இருக்கா. ஸோ இப்படி அக்செப்ட் இன்வைட் வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இங்கே கீழே வந்து ஜென்ரேட் வீடியோ கொடுத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நமக்கு அந்த ஆப்ஷன் காட்டில் பார்த்தீங்களா, இப்போ வந்து நமக்கு டேரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இந்த ஸ்லாஷ் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வீடியோ கொடுத்து ஒரு என்ட்ரு மட்டும் கொடுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். ஸ்லாஷ் வீடியோ கொடுத்து ஒரு என்ட்ரு. ஆல்ரெடி மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் போய் நம்ம இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இதில் போயிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இந்த ப்ராம்ப்ட்டில் போய்ட்டு நம்ம ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்.
இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் அப்லோடு கொடுக்கணும். அப்லோடு கொடுத்த உடனே அதுவே வந்து என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இந்த ப்ராம்ப்ட்டில் வந்து சும்மா ஒரு 1 அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அப்லோட் ஆனோடனே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சுங்களா? இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்டைல் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். கலர்லேஷன், கிராண்ட் தெஃப்ட்டு, அந்த கிராண்ட் தெஃப்ட் கேமு, ஜாப்பனீஸ் அனிமே ஸ்டைலு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி தேவை அப்படின்னு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து பேப்பர் ஆர்ட் ஸ்டைல் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். கொடுத்து இதிலே இருக்கும் பாருங்க. இதில் வந்து 3 செகண்ட்ஸ் வீடியோ, 5 செகண்ட்ஸ் வீடியோ, 10 செகண்ட்ஸ் வீடியோ. ஸோ இதில் வந்து 3மே ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் மொத்தமாகவே நமக்கு வந்து ஒரு 40 கிரெடிட்டோ 48 கிரெடிட்ஸ் மைக்கு கொடுப்பாங்க. அது இருந்தால் தான் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் செக் பண்ணலாம் இல்லை, செக் பண்ணலாம் தேவையில்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் 10 செகண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே அந்த எல்லா கிரெடிட்டும் முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து 3 செகண்ட்ஸ் கொடுக்குறேன்னு வைங்களேன், அதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் ஒரு 3 கொடுக்குறேன்னா அடுத்து ஒரு 3 எடுத்துக்கும், அடுத்து ஒரு 3 அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து 3 செகண்ட்ஸ் கொடுக்குறேன்னு வைங்களேன், 3 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 4 மினிட் இருக்கா. ஸோ அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரெடிட் பாயிண்ட் அது எடுத்துக்கும். மொத்தமாகவே நீங்கள் 3 செகண்ட்ஸ் வீடியோவை 3 டைம் தான் நீங்கள் க்ரியேட்டே பண்ண முடியும். 10 செகண்ட்ஸ் வீடியோ வந்தால் ஒரே டைம் தான் க்ரியேட் பண்ண முடியும். 5 செகண்ட்ஸ் வீடியோனா 2 டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணால் ஒரு மெயில் ஐடிக்கு. ஸோ நீங்கள் அது மாதிரி எத்தனை மெயில் ஐடிஸ் வேணாலுமே வந்து நீங்கள் போட்டு இந்த மாதிரி மறுபடியும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் ஆர்ட் ஸ்டைல் கொடுத்து ஜென்ரேஷன் 3 செகண்ட் வீடியோஸும் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் வந்து எனக்கு இன்சஃபிஷியன்ட் கரண்ட் பேலன்ஸ் கிரெடிட் இஸ் 0 அப்படின்னு இருந்துச்சா. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இதில் 2-3 டைம் ட்ரை பண்ணிட்டேன் போல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நான் லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் வேறு அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய வேறு மெயில் ஐடியில் போட்டு மறுபடியும் லாகின் பண்ணிட்டு வச்சுருக்கேன், புது மெயில் ஐடி. ஸோ இதில் வந்து நீங்கள் புது மெயில் ஐடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து வெரிஃபை பண்ண கேட்கும். ஸோ வந்து இது மாதிரி ரீசெண்ட் இமெயில் கொடுக்குங்க. ஏன்னா வந்து நீங்கள் இங்கே வந்து ஜென்ரேட் வீடியோ கொடுத்தாலுமே உங்களால் இங்கே வந்து கம்ப்ளீட்னு ஆப்ஷன் தான் வரும். ஸோ கம்ப்ளீட் கொடுக்கும்போது உங்களோட வெரிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ உங்களோட மெயில் அட்ரஸில் போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம பேஜ் மட்டும் மறுபடியும் ரீலோட் பண்ணிக்கிறோம். இங்கே கம்ப்ளீட்னு கொடுத்துட்டு பார்த்தீங்களா, இங்கே வந்து அக்ரி பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்களா மேலே வந்து வெரிஃபை இமெயில் கேட்கல. ஸோ அப்போ வந்து கீழே இந்த டிக் மட்டும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவங்களோட அக்கௌண்ட் வந்து 5 மினிட்ஸ் ஹோல்டராக இருக்கணுமாமா. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதே மாதிரி ஃபஸ்ட் போட்ட மாதிரி /வீடியோ போட்டுறோமா, இந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்டு இதில் நம்ம வந்து எடுத்து வச்ச வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராம்ப்ட்டில் சும்மா இங்கே ஒரு 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா வந்து டிஓஎஸ் நம்ம அக்செப்ட் பண்ணலன்னு சொன்னோம். ஸோ இந்த டிஓஎஸும் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ டிஓஎஸ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனே வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் என்ன வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் சும்மா வந்து சைனீஸ் இங்க் பெயிண்டிங் இருக்குல்ல, சைனீஸ் இங்க் பெயிண்டிங் கொடுத்துட்றேன். அதில் வந்து 3 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்புறம் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த எல்லோ லைன் தெரியுது அவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ தான் நம்மளோடது. அது வந்து 4 மினிட்ஸ் வந்து வெயிட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய வீடியோ கீழே போட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளோட இந்த எல்லோ லைன் இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ இந்த எல்லோ லைன் தான் இப்போ ஒரு இன்கேஸ் நீங்கள் மேலே போயிட்டாலும் கீழே வந்துட்டாலுமே அந்த எல்லோ லைன் தான் வந்து உங்களோட தெரியும். ஸோ அதில் வந்து டேர்னிங் வீடியோ இன்ட்டு வீடியோன்னு இருக்கா, அதில் வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரேட் ஆன உடனே உங்களுக்கு அது வந்து வீடியோ கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அவங்க வந்து 4 மினிட்ஸ் சொன்னாங்க. எனக்கு கிட்டத்தட்ட வந்து அதுக்கு அதிகமாகவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, ரீஜென்ரேட்டு, டெலீட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவை இங்கே இருக்குது, டவுன்லோடு கொடுத்துருங்க. டவுன்லோடு கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கே இதில் இது இருக்க வேண்டாம் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெலீட் கொடுத்துடலாம். ஸோ டெலீட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண வீடியோ போய் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண வீடியோ. ஸோ இதை மொத்தமாகவே 3 செகண்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 3 செகண்ட்க்கே நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இன்கேஸ் எரர் வந்தாலுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து பாஸ் த்ரூ பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் எத்தனை மெயில் ஐடி வச்சு நீங்கள் வேணாலும் நீங்கள் புதுசாக லாகின் பண்ணி நிறைய வீடியோஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வேணும், இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதோ விஷயத்தில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் கூட நம்மக்கிட்ட சொல்லலாம். ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி கண்டிப்பாக சொல்லுவேன். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.